இந்த உலகத்திலேயே ரொம்ப லக்கியஸ்ட் மேன் யாருன்னா, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது 2 கள்ளர்கள் அவர் பக்கத்துல அறையப்பட்டாங்கல்ல. அப்போ ஒரு கள்ளன் சொல்றான், ஒரு திருடன் தான் அவன். திருடன் சொல்றான், நீங்க தெய்வம் தானே, உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியாதா, இறங்கி போங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், அப்பெல்லாம் பேசாதரா, அவர் எந்த தப்புமே பண்ணாத நல்லவரு, நாம தப்பு பண்ணிருக்கோம், தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா அவர் தப்பே பண்ணாம நமக்காக தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே சொல்லல இயேசு, ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, இன்னைக்கே நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் மினிட், அவன் வாழ்க்கையில இருக்கிறதுலே ரொம்ப லாஸ்ட் மினிட், எல்லா தப்பும் பண்ணிட்டான், எல்லா பாவமும் பண்ணிட்டான். அவனுடைய பாவத்துக்கான விளைவு தான் அந்த மரண தண்டனை. ஆனா அந்த மரண தண்டனையில இயேசு அவனை தூக்கி கொண்டு போயிட்டார், அவனை ரட்சித்து பரதேசிக்கு கூட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் மேன் யாருன்னா அந்த கல்லனை தான் நான் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன், இயேசு இந்த பூமிக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை சிலுவையிலுமே அவர் நிறைவேற்றுறார். அவர் பாவிகளுக்காக வந்தார், நம்மள மாதிரி தப்பு பண்ணி பாவத்திலே கடக்கிற, ஒடுங்கி போய் கடக்கிற ஜனத்துக்காக வந்தார். அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வந்தார், பாவத்தை மன்னிச்சு அவங்கள பரலோகத்துக்கு கூட்டு போனோன்னு வந்தார். கரெக்டா? அந்த பர்பஸ அவரு சிலுவையிலையும் சாகும்போதும் அவர் நிறைவேற்றார். ஜீசஸோட அல்டிமேட் கோலே பார்த்தீங்கன்னா பாவியில ரட்சிக்கிறது. அதை நான் வாழ்ந்த நாள்ல மட்டும் பண்ணல, நான் சாகும்பொழுதும் நான் அதுதான் பண்ணேன்.